பிளாக் மேஜிக் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த பிளாக் மேஜிக்ங்கிறது குடும்பத்தில் ஒரு மூத்த பிள்ளைய, அதாவது ஒரு ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், குடும்பத்துக்கு முதல் வாரிசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள ஈஸியாக அஃபெக்ட் பண்ணும். அவங்களால ஈஸியாக அந்த பிளாக் மேஜிக்கை உணர முடியும். இது நிறைய பேரோட வாழ்க்கையில் சாத்தியமாக இருக்குதுங்க. என்னை சுற்றி இருக்கிறவங்களா இருக்கட்டும், எனக்கு இதுக்கு முன்னாடி வந்த கதைகளாக இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையாக இருக்கட்டும், அது சம்மந்தப்பட்டது தான். இது சம்மந்தமாக ஒரு கருத்து கணிப்பே பண்ணியிருக்கிறாங்க. இந்த எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, இந்த ஹாரருக்குன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க. லைக் இந்த பேரநார்மல் சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. அவங்கள மாதிரியே ஒரு கேங் வந்து அவங்களோட ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயம் மித்து கிடையாது, உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கங்க. ஒரு குடும்பத்தோட ஃபர்ஸ்ட் வாரிசு, இப்போ என்னோட குடும்பத்தில் நான் 3வது பையன் வச்சுக்கோங்களேன். நான் இப்போ ஃபர்ஸ்ட் பையனாக இருந்திருந்தேன்னா என்னால் உணர முடியும், இந்த இடத்துல ஒரு பிளாக் மேஜிக் இருக்குங்கிறத என்னால் உணர முடியும். அது உடனே உணர முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு சில அறிகுறிகள்லாம் காட்ட ஆரம்பிக்குங்க. என்னோட கனவுல வந்து காட்டலாம், இந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்குது அப்படிங்கிறத. அதாவது நான் இப்போ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட வீட்டுக்கு கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒருத்தவங்க இருப்பாங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒருத்தவங்க இருப்பாங்க. என்னோட ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களோட முகம் எல்லாமே எனக்கு பரிச்சயமாக இருக்குங்க. அதாவது பார்த்தோன்னே தெரியும், ஞாபகத்தில் இருக்கும், நம்மளோட அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மாதிரி. இப்போ என்னோட கனவுல எனக்கு கீழே இருக்கிற வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடக்குது, இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடக்குது, அது என்னோட கண்ணில் காட்டுது, அதாவது கனவாக வந்து காட்டுது. அதை நான் எங்கள் அப்பாவுக்கிட்டே அம்மாக்கிட்டே சொல்லலை, ஒரு கெட்ட கனவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுடுறேன். ஆனால் அதுவே அடுத்த நாள் உண்மையாக இருந்துச்சுன்னா, அதாவது உண்மையாகவே நடந்துருந்துச்சுன்னா, அப்போ தான் நமக்கு தெரியும், ஒருவேளை நமக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் எதனா இருக்குதா, இல்லை நமக்கு கனவுல வந்துட்டு காட்டுச்சா, இது ஏதோ ஒரு சக்தி மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு நமக்கு நாமே குழம்பிப்போம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு நடந்திருக்குங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அதாவது கனவுல நடந்த விஷயம் மறுபடியும் நம்ம நேரில் பார்க்கும்போது அதை தேஜாவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம கனவுல பார்த்த விஷயம் நேரில் நடக்கும். இந்த மாதிரி 2 சம்பவங்களாக பிரிக்கலாங்க நம்மளோட கனவை. இந்த 2 சம்பவங்களுமே உங்களோட வாழ்க்கையிலே நடந்திருக்கும். இயல்பான வாழ்க்கையிலேயே எப்பயாச்சும் ஒரு தடவை, பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது, உங்களோட வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் இதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ரியலாக. அப்படி ஒரு வேளை நீங்களும் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியுமே பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் நடந்த உண்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில். அவங்க பெங்களூரை சேர்ந்தவங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் கீர்த்திங்க. இந்த கீர்த்திங்கிற பொண்ணு பெங்களூரை சேர்ந்தவங்க. பெங்களூரில் அவங்களோட வீடு ஒரு கிரேப்ஸ் தோட்டத்துக்கு நடுவில் தான் இருக்குமாங்க. இப்போ அவங்க அந்த வீட்டில் இல்லை. அவங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின இந்த உண்மை சம்பவம் நடந்தது 5 வருஷத்துக்கு முன்னாடிங்க. 2020 தான் அவங்களுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குது. 2020 ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் அவங்களுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, பெங்களூரில் அவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, அவங்களோட வீடு ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குமாங்க. பெங்களூரில் எந்த ஏரியாங்கிறத அவங்க மென்ஷன் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட வீட்டுக்கு மெயின் ரோட்லேருந்து உள்ளே போகும்போது ஒரு கிரேப்ஸ் தோட்டம் இருக்குமாங்க. இந்த கிரேப்ஸ் தோட்டத்தை தாண்டி தான் உள்ளே போகணுமா, அதுக்கு தனியாக பாதை இருக்குமா. தோட்டத்துக்கும் இதுக்கும் நடுவில், அதாவது 2 பக்கமும் தோட்டம் இருக்கும், நடுவில் வே போகுமா, சூப்பராக இருக்குமாங்க பார்க்குறதுக்கே. அந்த வேலை உள்ளே போனால் ஒரு 600 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குமாங்க. வரிசையாக ஒரு 4 பில்டிங் இருக்குமா. இந்த 4 பில்டிங்லையுமே மொத்தம் 6 வீடு இருக்குமாங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, அதுக்கு மேலே மொட்டை மாடி. இவங்க இருந்தது, இந்த கீர்த்தி இருந்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். அவங்க இந்த 4 பில்டிங்கில் ஃபர்ஸ்ட் பில்டிங்கில் தாங்க வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அவங்களோட பில்டிங் தான் ஃபர்ஸ்ட் பில்டிங். அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறாங்க. இது ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட். நார்மலாக ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் எப்படிங்க இருக்கும், அதே மாதிரியான அமைப்பு தான் இவங்களோட வீடும். ஒரு பெரிய ஹால் இருக்கும், 2 ரூம் இருக்கும் வித் அட்டாச் பாத்ரூமோட. ஹால் பக்கத்துலேயே கிச்சன் இருக்கும், ஒரு பால்கனி இருக்கும். ரூம்லலாம் பால்கனி இருக்காது, ஹால்லேயே தான் பால்கனி இருக்கும். இதுதான் இவங்க வீட்டோட அமைப்புங்க. இவங்களோட வீட்டில் அம்மா அப்பா கீர்த்தி 3 பேர் தான். கீர்த்தி வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான்.
இவங்களோட வாழ்க்கை நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஆக்சுவலாக 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவங்க போகும்போது அதுக்கு முன்னாடி வேற ஒரு வீட்டில் இருந்திருக்கிறாங்க, ரெண்டல் ஹவுஸில் இருந்திருக்கிறாங்க. அங்கேருந்து வெக்கேட் பண்ணிட்டு தான் இந்த ரெண்டல் ஹவுஸுக்கு வந்திருக்கிறாங்க, இந்த ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறமா ஒரு 6 to 7 மாதம் நல்லா தாங்க போயிருக்குது. எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவங்களோட வாழ்க்கை கரெக்டாக போயிட்டு இருந்திருக்குது. கீர்த்தி காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. கீர்த்தியோட அப்பா வெளியே ஒரு கம்பெனியில் முக்கியமான ஒரு பொறுப்பில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவங்களோட அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். வீட்டில் மோஸ்ட்லி அவங்க அம்மா மட்டும்தாங்க இருப்பாங்க. இந்த பொண்ணு காலேஜுக்கு போயிடுவாங்க, அவங்க அப்பாவும் வேலைக்கு போயிடுவாங்க. இப்போ இவங்களோட வீட்டுக்கு கீழே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு ஒரு குழந்தை, இவங்க 3 பேர் கொண்ட ஒரு குடும்பம் இருந்திருக்கிறாங்க. இந்த குடும்பம் எப்போவுமே இவங்களோட வீட்டில் வந்து பேசுறது பழகிறது, எப்பயுமே இந்த ஒரு நெய்பர்ஹுட்டும்பாங்க இல்லையா, எதனா குடுக்கல் வாங்கல்லாம் இவங்களுக்குள்ள இருக்குமாங்க. சாப்பாடு விஷயத்தில் இவங்க அம்மாவும் கீழ் வீட்டு அந்த ஆன்ட்டியும் வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருந்திருக்கிறாங்க. அது போக அந்த வீட்டில் இருக்கிற குழந்தை கூட கீர்த்தி வந்து ரொம்ப அட்டாச்சாக இருந்திருக்கிறாங்க. ரொம்பவே ஜாலியாக போயிட்டு இருந்திருக்குதுங்க லைஃப். ஆனால் ஒரு நாள் நைட்டு ஒரு 10-10:30 மணி இருக்குமாங்க. கீர்த்தி 9-9:30க்கெல்லாம் படுத்து தூங்கிடுவாங்களாம். ஏன்னா மார்னிங் அவங்க காலேஜுக்கு எந்திரிச்சு போகணுங்கிற காரணத்தினாலேயே வேகமாகவே படுத்து தூங்கிடுவாங்களாம் சாப்பிட்டு. அப்படிதான் அன்னைக்கு நைட்டும் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு 10-10:30க்கு அவங்களோட காதில் ஒப்பாரி கேட்குதுங்க. ஒருத்தவங்க வீட்டில் யாருன்னா இறந்துட்டாங்கன்னா சுற்றிலும் உட்காந்து ஒரு 10-15 பேர் அழுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஒப்பாரி சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்ட உடனேயுமே இவங்களுக்கு ஒரு மாதிரி அடிமனசுலாம் பதற ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த பொண்ணு இவங்களோட 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. கூட படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு எதனால் இறந்தாங்கன்னே தெரியலை, எப்படி இறந்தாங்கன்னு தெரியல, இறந்துட்டாங்கங்கிற ஒரு நியூஸ் கேட்டு அவங்களோட வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்கள சுற்றி உட்காந்து இந்த மாதிரி வயசானவங்களாம் அழுதுகிட்டு இருக்கதை கேட்டு அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு இந்த ஒப்பாரி சவுண்டுனாலே ஆகாதான். இதே மாதிரி ஒரு சத்தம் இப்போ அவங்களோட காதில் கேட்கும்போது அடிமனசெல்லாம் ஒரு மாதிரி பதற ஆரம்பிக்குது. திடீர்னு பயந்து போய் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சா அழுக சத்தம் பயங்கரமா கேக்குதுங்க. அவங்களோட ரூம் டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்து பாக்குறாங்க. ஹாலே ஒரு மாதிரி மயான அமைதியா இருக்குது. அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே அவங்களோட ரூம்ல தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் பார்த்துடுறாங்க. அவங்க ரூம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க, அங்கேயுமே யாருமே அழுகலை. அப்போ யார் அழுதுட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு மெயின் டோரை ஓபன் பண்ணி வெளியே வந்து பாக்குறாங்க. காரிடார்ல நின்று பார்க்கும்போது கீழே எல்லாருமே நின்று அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கிட்ட நின்று அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு இவ்வளோ அழுக சத்திலையும் அம்மாவும் அப்பாவும் எப்படி தூங்குறாங்க, எப்படி தான் உங்களுக்கு தூங்க மனசு வருதுன்னு சொல்லிட்டு இறங்கி போயிருக்கிறாங்க. ஸ்டெப்ஸில் இறங்கி போய் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தா, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 3 பேர் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அம்மா அப்பா குழந்தை. கீழ் வீட்டுக்காரரை கீர்த்தி வந்து அங்கிள் தான் கூப்பிடுவாங்களாங்க. அந்த அங்கிள் இறந்துட்டாராங்க. அவரை ஒரு ஐஸ் பெட்டிக்குள்ளே வச்சிருக்கிறாங்களாம். அது போக அவங்க வீட்டுக்கு வெளியே போலீஸ்லாம் நிற்கிறாங்க. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் கேஸாம், அதனால இவர் வெளியே எங்கேயோ போகும்போது ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாராம். இப்போ கீர்த்திக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் நடுக்கம் கொடுக்க ஆரம்பிக்குதுங்க. அவங்களுக்கு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்ன நடந்துச்சோ, அவங்க கூட படித்த ஒரு பொண்ணுக்கு சுற்றி உட்காந்து எப்படி ஒப்பரை வச்சாங்களோ அதே மாதிரி அந்த அங்கிளை சுற்றி, அந்த ஐஸ் பட்டியை சுற்றி உட்காந்து எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தையும் அழுதுகிட்டே ஓடி வந்து கீர்த்தியை கட்டி பிடிச்சிக்கிட்டே அப்பா வேணும் அப்பா வேணும்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிருக்குது. அந்த ஆன்ட்டி, அதாவது இறந்து போன அங்கிளோட வைஃப், அவங்களுமே அழுதுகிட்டே இந்த பொண்ணை ஒரு மாதிரி பார்த்துருக்குறாங்க. இவங்க ஒரு மாதிரி மனசே உடஞ்சி போய் என்ன சொல்றது, இவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம கீர்த்திக்கு அவங்க அப்பாவையும் அம்மாவையும் மேல போய் கூப்பிடணும்னு சொல்லிட்டு மனசுல இருக்கு. இந்த டைம்ல அந்த குழந்தைக்கு விக்கல் எடுத்திருக்குதுங்க. இந்த குழந்தைக்கு தண்ணி பிடிச்சு கொடுக்கறதுக்காக இறந்து போனவரோட வீட்டுக்குள்ள கீழே உட்காந்து எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு கிச்சனுக்கு போறாங்க. கிச்சன்ல போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும் போது அவங்களோட கிச்சன்ல ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் விட்டு வச்சிருப்பாங்களாம். அங்க இருந்து யாரோ ஒருத்தவங்க வெளியே எட்டி பார்த்துருக்குறாங்க. இத இந்த பொண்ணு கவனிச்சிருக்கிறாங்க கீர்த்தி. ஒருவேளை அந்த ஃப்ரிட்ஜோட ஷேடோவா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுறாங்க. அந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு வரும்போது ஃப்ரிட்ஜை யாரோ ஒருத்தவங்க ஓபன் பண்ற சத்தம் கேட்டிருக்குதுங்க. ஓபன் பண்ற சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா டக்குன்னு திரும்பி பார்த்துருக்காங்க. அந்த ஃப்ரிட்ஜு கிட்ட இருந்து ஒரு புகை மாதிரியான உருவம் கருப்பு கலர்ல இந்த பொண்ணு மேல வந்து அடிச்சிருக்குதுங்க. அது ஓங்கி ஒரு அறை விட்டா இப்படி இருக்கும், யாராச்சும் நம்ம பின்னாடியே ஒளிஞ்சிருந்து வந்து நம்ம திரும்பும் போது கன்னத்திலே ஓங்கி அரைஞ்சா எப்படி ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அறை விட்டுருக்குதுங்க. டக்குன்னு பதறி அடிச்சு எந்திரிச்சு பார்த்தா கனவு. காலையில 9:45க்கு இந்த கனவு வந்திருக்குது. யாருக்கு? கீர்த்திக்கு. அவங்களோட ரூம்ல தான் படுத்திருக்கிறாங்க. ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, ஜன்னல்லாம் ஓப்பன்ல தான் இருக்குது. இப்போ அவங்களோட அம்மா அவங்களோட ரூம்குள்ள வராங்க. எந்திரிச்சி அடி, வாடி, கொஞ்சம் கீழே வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னாச்சுமான்னு சொல்லி கேட்கும் போதே கீழ் வீட்டு அங்கிள் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு,
அவரோட பாடியை கொண்டு வர போறாங்க, இன்னொரு 1/2 மணி நேரத்துல அவரோட பாடி இங்க வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ கீர்த்திக்கு எப்படிங்க இருக்கும்? ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. என்னடா அது, நம்ம கனவுல கண்ட காட்சி எல்லாமே உண்மையா பலிக்குதா? இது கனவு இல்ல, ப்ரெடிக்ட், பின்னாடி நடக்க போறத முன்னாடியே இவங்களோட கனவுல காட்டுதா? இவங்களுக்கு எதனா ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குதா? இப்போ கீர்த்தி கீழே இறங்கி போறாங்க. அந்த அங்கிளோட பாடி இவங்க கனவுல பார்த்த மாதிரியே ஒரு ஐஸ் பாக்ஸ்குள்ள வச்சுதான் கொண்டு வராங்க. அது போக இவங்க கனவுல பார்த்த மாதிரியே போலீஸ் எல்லாம் வராங்க. ஆனால் இவங்க பார்த்த அந்த நபர் கிடையாது, வேற ஒருத்தர் வராங்க காக்கி சட்டை போட்டுக்கிட்டு. 2 பேர் வராங்க, என்கொயரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த குழந்தைக்கு வழக்கம் போல இந்த கனவுல வந்த மாதிரியே விக்கலும் எடுக்குது. அதே மாதிரி இவங்க கிச்சனுக்கும் போறாங்க. ஆனால் அந்த கிச்சன்ல எந்த ஒரு அமானுஷ்யத்தையோ எந்த ஒரு புகையவோ இந்த பொண்ணு பார்க்கலங்க. இந்த அங்கிள் இறந்ததுக்கு அப்புறமா இந்த அப்பார்ட்மெண்ட்டோட, அதாவது இந்த மொத்த ஃப்ளோர்ஸ், இந்த மொத்த 4 பில்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நெகட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சிருக்குதுங்க, ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்குது. இது ஏங்கிறது யாருக்குமே தெரியலை. ஆனால் இது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான், இது ஒரு மாதிரி தப்பாகவே நடக்குதுங்கிறத இவங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கே பல மாசங்கள் ஆயிருக்குதுங்க. இப்போ இந்த அங்கிள் இறந்ததுக்கு அப்புறமா அவருக்கு உண்டான அந்த சாங்கியம் எல்லாத்தையும் பண்ணி அவரோட பாடியை எடுத்துட்டு போய் எரிச்சிடுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் நடக்கும்போது கீர்த்தி அந்த அளவுக்கு அது மேல கான்சென்ட்ரேட் பண்ணலங்க. ஏதோ ஒரு தேஜாவுவா தான் இருக்கும், கனவுல ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயம் நேரில் நடக்கிற மாதிரி ஏதோ ஒரு தேஜாவு தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுறாங்க. ஆனால் செகண்ட் இன்சிடென்ட் நடக்கும்போது தான் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. என்னன்னா, இந்த சம்பவம் நடந்து அந்த அங்கிளோட பாடியை அடக்கம் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த 2 நாள் கழிச்சு இவங்க நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரியே ஒரு 12-12:30 மணிக்கு இவங்களுக்கு முழிப்பு வருதுங்க நைட்டு. அவங்களோட ரூம்ல தனியாக தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க கீர்த்தி. இப்போ எந்திரிச்சவங்க ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு அந்த பெட்டை விட்டு எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சவங்க ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல அப்படியே கட்டிலில் படுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களோட தலை வரைக்கும் பெட்ஷீட்டை இழுத்து மூடி கண்ணை முழிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பயந்துருக்குறாங்க. இவங்க ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு எந்திரிச்ச அந்த கேப்பில் இவங்களுக்கு மேலே இந்த ஃபேனில் யாரோ ஒரு பையனோட பாடி தூக்கில் தொங்கிட்டு இருந்திருக்குது. தூக்கில் ஒரு பையன், யாருன்னே தெரியாத ஒரு பையன் இவங்களோட ரூம்குள்ளே தொங்கிட்டு இருந்திருக்கிறான். இதை பார்த்துட்டு பயந்துட்டு அப்படியே அந்த பெட்ஷீட்டை ஃபுல்லாக தலை வரைக்கும் இழுத்து மூடிட்டு, தூக்கமும் இல்லை, அப்படியே முழிச்சே தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கீர்த்தியை அறியாமலே அவங்களே படுத்து தூங்கிட்டாங்களாம். அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது அந்த ரூமில் யாருமே இல்லை, நார்மலாக தான் போயிருக்குது அவங்களோட வாழ்க்கை. அன்னைக்கு ஃபுல்லாகவே எந்த ஒரு அமானுஷ்யமோ எந்த ஒரு கெட்ட விஷயமோ எந்த கெட்ட செய்தியுமே கேட்கல. இப்போதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, கெட்ட கனவு இது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கெட்ட கனவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே ஆறுதல் சொல்லிட்டு விட்டுறாங்க. அடுத்து ஒரு 2-3 நாள் போகுதுங்க. இவங்களோட ஏரியாவில் புதுசாக ஒரு குடும்பம் வராங்க. அந்த குடும்பத்தில் அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான், 2 பசங்க. இந்த 2 பசங்களில் ஒரு பையன் வெளியே ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, நல்ல சம்பளம், நல்ல பையன். 2வது பையன் இந்த ஜென்சி கிட்ஸாங்க, நல்லா ஊரை சுற்றிக்கிட்டு அண்ணன் சம்பாதிக்கிற காசை அப்படியே கரைச்சிக்கிட்டு அம்மாக்கும் உதவியாக இல்லாமல் ஒரு மாதிரி ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டராங்க. இப்போ ஒரு நாள் கீர்த்தியும் அவங்க அம்மாவும் வெளியே சர்ச்சுக்கு கிளம்பி போயிருக்கிறாங்க. சர்ச்சுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது இவங்க வீட்டுக்கிட்டக்க ஒரே கூட்டமாங்க. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த பையன், அந்த 2வது பையன் இருக்கிறான் இல்லையா, அவன் சூசைட் பண்ணி இறந்துட்டானாங்க. இப்போவும் போலீஸ்லாம் நிற்கிறாங்க, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே போலீஸ்லாம் நிற்கிறாங்க. அந்த போலீஸ் வாய் விட்டு கேட்குறாரு, என்னையா அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் அடுத்தடுத்து எதனா ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, எதனா ஒரு உயிரிழப்பு வந்துக்கிட்டே இருக்குது, எதனா நல்ல சாமியாரோ இல்லை எதனா யாரையாச்சும் போய் பாருங்க, எதனா ஒன்று பண்ணுங்க, இப்போ இது கெட்ட சைனாக இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தடுத்து அடி மேலே அடி விழுந்துகிட்டு இருக்கு, எதனா ஒரு உயிரிழப்பு போயிட்டே இருக்குது, இல்லை இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுற மர்டரா என்னங்கிறதும் விசாரணையில் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்கிறார். இப்போது கீர்த்திக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் வட நடுங்க ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா அவங்களோட கனவுல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பையன் தூக்குல தொங்குற மாதிரி கனவு வந்திருக்குது. அது கனவா நிஜமாங்கிறதே கீர்த்திக்கு இன்னும் தெரியல. அந்த ஒரு குழப்பத்துல தான் கீர்த்தியே இருக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அம்மா, எனக்கு பயமா இருக்குமா, என் கனவுல வர்றது எல்லாமே பழிக்குதுமா, இந்த 4 பில்டிங்லையுமே சேர்த்து, அதாவது இந்த இடத்துக்கே யாரோ ஒருத்தவங்க ஏதோ பண்றாங்களோன்னு தோணுதுமா, இல்லை இங்கே எதனா சாபக்கேடு இருக்குதான்னு தெரில, ஏதோ ஒரு பாஸ்ட் இருக்குதுமா என் கனவுல காட்டுதுமா, அது ஏண்டி உன் கனவுல மட்டும் காட்டணும், இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே காட்டலாமே. ஆனால் நீ சொல்கிறது என்னவோ உண்மைதான் கீர்த்தி, ஏன்னா எனக்குமே தோணும், நைட்டு கீர்த்தியோட அம்மாவுமே 12-12:30க்கெலாம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி எந்திரிப்பாங்களாம்.
இது இந்த அங்கிள் சாகிறதுக்கு முந்தின நாள் நைட்லேருந்து தான் அவங்களுக்கும் தொடர்ந்து இருக்குது. அவங்களுமே குடும்பத்தில் பொண்ணா, அதாவது அவங்க அம்மா கீர்த்தியோட அம்மா அவங்களோட குடும்பத்தில் ஃபஸ்ட்டு பொண்ணாங்க. கீர்த்தியும் இவங்களுக்கு ஒரே பொண்ணு, அதாவது ஃபஸ்ட்டு பொண்ணு. அப்போது நமக்கு ஆல்ரெடி ஒரு தியரி இருக்கு இல்லையா, வீட்டில் யார் ஃபஸ்ட்டு பார்னோ அவங்களுக்கு இந்த மாதிரியான அமானுஷ்யங்கள்லாம் டக்குன்னு அஃபெக்ட் ஆகும். பிளாக் மேஜிக்கால் வர விஷயங்களெல்லாம் டக்குன்னு அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அவங்களால சில விஷயங்கள் உணர முடியும், சில விஷயங்களை கனவுல தெரிஞ்சுக்கவும் முடியும். இப்போ கீர்த்தியோட அம்மா கீர்த்தியோட அப்பா கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி இவளோட கனவுல வந்தது நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க அப்பா கிட்ட சொல்லும் போது அவங்க அப்பா பயந்துட்டு 2 நாளைக்கு இவங்களோட கிராண்ட்மா வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. யாரு? கீர்த்தியை. நீ இந்த வீட்டில் இருக்க வேணா, ஒரு 2 நாள் வெளியே போயிட்டு வா, எல்லாமே சரியாயிடும். ஏன்னா அவங்க பாட்டி வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சன், கிறிஸ்டியானிட்டியில் ஒரு கொஞ்சம் அவங்க சாமி மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கிற, எப்பயுமே வந்து அவரை நம்புகிற ஒரு கேரக்டருங்கிறனால அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தால் இவங்க கொஞ்சம் தெளிவாயிருவாங்கங்கிறது அவரோட நம்பிக்கை. 2 நாள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டன் இவங்களோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. அவங்க பாட்டி வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு கெட்ட கனவோ இல்லை இந்த மாதிரி எந்த ஒரு சைன், இந்த பேட் சைன் ஏதோ ஒன்று நடக்க போகுதுங்கிற மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே அவங்களுக்கு காட்டலைங்க. இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அன்னைக்கு ஒரு நாள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. இவங்களோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இப்படி யாரோ ஒருத்தவங்க அவங்களோட மெயின் டோரை, அதாவது ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்திருக்கிறாங்க. உள்ளே வந்தவங்க ரொம்ப நேரமாக வெளியே போகவே இல்லை. இவங்க லைட்டாக அறத்தூக்கத்தில் முழிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம தூங்கிக்கிட்டே இருந்தாலும் ஒரு உணர்வு வந்து டக்குன்னு எந்திரிச்சிருவோம், டக்குன்னு கண்ணு முழிக்காது, ஆனால் நமக்கு தெரியும் நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே. அதே மாதிரி தான் யாரோ ஒருத்தவங்க உள்ளே வந்திருக்குது இவங்களுக்கு தெரியுது. கீர்த்திக்கு ஒருவேளை அம்மாவாக இருப்பாங்களோ, நம்ம தூங்கிட்டோமா இல்லை மறுபடியும் எதனா டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறோமா. ஏன்னா இவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு 3வது நாள், அவங்க பாட்டி வீட்டுக்கு 2 நாள் இருந்துட்டு 3வது நாள் இவங்க வீட்டுக்கு வந்த அன்னைக்கு நைட்டு தான் இது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்க அம்மா எதனா கிராஸ் செக் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க அப்பா எதனா கிராஸ் செக் பண்ணுவாரோ, நம்ம தூங்குறோமா இல்லை எதனா முழிச்சிக்கிட்டு இருக்கிறோமா, இல்லை கெட்ட கனவு எதனா வந்திருக்குமோன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தான் வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனால் அந்த கதவு ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் மூடுதுங்க. இப்போது சரி வந்தாங்க, மறுபடியும் ரிட்டர்ன் வெளியே போயிட்டாங்க, சரி தூங்குவோன்னு சொல்லிட்டு இவங்க ரெடி ஆகும்போது மறுபடியும் அந்த டோரை இப்படி யாரோ ஒருத்தர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போது நல்லாவே தெரியுது இவங்களோட ரூமில் யாரோ ஒருத்தவங்க நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கிட்ட அங்கிட்டுமா நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு லைட்டாக பேனிக் ஆகுதுங்க. ஒரு வேளை வேறு யாராவது தான் இருப்பாங்களோ, சேச்சா இருக்க மாட்டாங்க, நம்ம இப்போ எந்திரிக்காமல் இருந்தாலே அம்மா அப்பா யாராச்சும் ஒருத்தர் உள்ளே வந்தாங்கன்னா ஒரு வார்த்தை கீர்த்தின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு படுத்திருக்கிறாங்க. சுருக்கமாக சொல்ல போனோன்னா அவங்களுக்கு பயம். படுத்திருக்கும்போது மறுபடியும் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்படியே அடுத்து 2 தடவை நடக்குதுங்க. 4வது தடவை அந்த டோரை ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்கும் போதே டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. பெட்டில் படுத்திருந்தவங்க டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து பார்க்கும்போது அவங்களோட மெயின் டோர், அந்த ரூம் டோர் ஓப்பனில் இருக்குது. வெளியே இருக்கிற அந்த விடிபல்ப்பு வெளிச்சம், இந்த நைட் லேம்ப் வெளிச்சமும் இவங்களோட ரூமில் இருக்கிற நைட் லேம்ப் வெளிச்சத்துக்கும் அங்கனக்குள்ள ஒரு ஷேடோ தெரியுதாங்க. அதாவது இந்த கதவுக்கு பின்னாடி இவங்களோட கனவுல ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு கருப்பு உருவம், ஒரு ஆம்பளையோட உருவம் நிற்கிறானாங்க. ஒரு பையன் கதவு கிட்ட நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறானா. அவன் பெருமூச்சு விடலை, முறைக்கலை, அவன் ஆக்சுவலாக அவனோட உருவமே தெரியலை. ரொம்ப நேரமாக வச்சக்கண்ணு எடுக்காமல் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க கீர்த்தி. ஒரு கட்டத்துக்கு மேலே பயத்தில் போர்வையை ஃபுல்லாக தலை வரைக்கும் பொத்திட்டு படுத்துடுறாங்க. படுத்துட்டு அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஃபோன் ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. நெட்வொர்க்கே இல்லையாங்க. அவங்களோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லாம் ஆகலை. அவங்களோட ஃபோனில் ஃபுல் டவர் இருக்குது, நெட்டும் இருக்குது, ஒய்ஃபை தான் போட்டிருக்கிறாங்க வீட்டில். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கீர்த்தியால் ரீச் பண்ணவே முடியலை. இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்க, இது நாள் வரைக்கும் கனவுல வந்த விஷயம் இப்போ நேர்லேயே வந்திருக்குது. ஏன்னா இவங்க கிள்ளி பார்த்துருக்குறாங்க, கையை கிள்ளி பார்த்துருக்குறாங்க, ஃபோன் எடுத்து டார்ச் லைட் ஆன் பண்ணி கண்ணுலலாம் அடித்து பார்த்துருக்குறாங்க. நம்ம முழிச்சு தான் இருக்கிறோமா இல்லை இது கனவா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட கீர்த்திக்கு இப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது. இவ்வளோ நாள் கனவுல வந்த விஷயம் இப்போ நம்ம நேரில் தேடி வந்திருக்குது. எப்படி இதுலேருந்து வெளியே போகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப நேரமாக தவிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்படியே டைம் கொஞ்சம் கொஞ்சமாக போகுதுங்க. அந்த கதவை மூடி மூடி திறக்கிற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது. அது போக அவங்களோட பாத்ரூம் டோர யாரோ ஒருத்தவங்க இப்படி தட்டுற மாதிரியும் சவுண்டு கேட்டிருக்குதுங்க. இந்த பொண்ணுக்கு ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரி ரைஸ் ஆகி
என்ன பண்றதுன்னு தெரியாம எந்திரிச்சு வேகமா ஓடி இருக்குதுங்க. வேகமா ஓடுன பொண்ணு அந்த பிளாக் கலர் உருவம் இன்னுமே அங்கதான் நின்றுட்டு இருக்குது மெயின் டோர் பக்கத்திலேயே. என்ன பண்றதுன்னே தெரியாம வேகமா ஓடின பொண்ணு மெதுவா நடந்து போயிட்டு மெயின் டோரை இவங்களே க்ளோஸ் பண்ணிட்டு வந்து படுத்துட்டாங்களாங்க. மறுபடியும் பெட்ல படுத்துட்டு போர்வை இழுத்து மூடிட்டாங்களாம். பயத்துல இந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம லூசுத்தனமா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேர்ட்ஸ் கவனிச்சிங்கன்னா தெரியும். அவங்க அனுப்புன அந்த மெசேஜை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். லூசு மாதிரி நான் பண்ணிட்டேனா, எதுக்கு அப்படி பண்ணனே எனக்கு தெரியல. இப்படியே மறுபடியும் இன்னொரு 2 மணி நேரம் போகுதுங்க. 4:45 விடிய காலையில 4:45 PM அவங்க அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. மெசேஜ் போகுமா இல்லையான்னு கூட அந்த பொண்ணுக்கு தெரியாதாங்க. ஆனால் ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில அனுப்பியிருக்கிறாங்க. அப்பா என்னால் முடியலை, என் ரூமுக்கு சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு படுத்திருக்கிறாங்க. அவங்க தூங்கவே இல்லை. கரெக்டாக அவங்க மெசேஜ் அனுப்பி அடுத்த அரை மணி நேரத்தில் அவங்க அப்பா டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்து பார்த்துருக்கிறாரு. அவங்க அப்பா வரும்போது மெயின் டோர் க்ளோஸ்ல தான் இருந்திருக்குது. கீர்த்தியோட அப்பா உள்ள வந்து பார்க்கும்போது கீர்த்திக்கு குளிர் ஜுரமாங்க, ஹெவி ஃபீவராம். ஹாஸ்பிட்டல் போலாமான்னு சொல்லி கேட்கிறாரு. இல்லப்பா என் அம்மா ரூமுக்கு கூட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல எதுவுமே பேசாம அவங்கள கூட்டு வந்து தூக்கிட்டு வந்து அவரோட பெட்ல படுக்க வச்சுட்டு கீர்த்திக்கு டேப்லெட்லாம் கொடுத்து தண்ணியில துணியை முக்கி அவங்களோட தலையில வச்சு எடுக்க ஆரம்பிச்சுட்டு இவங்க கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கு அப்புறமா தான் கீர்த்தியோட அப்பா கேட்டிருக்கிறாரு, என்னாச்சுமா, அந்த ரூம்ல எதனா பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. கீர்த்தி, நான் ரொம்ப நேரம் தவிச்சிட்டேன்ப்பா, நான் இறந்துருவேன்னு நினச்சிட்டேன், ஏதோ ஒரு தெய்வ சக்தி தான் என்னை காப்பாத்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ அடுத்த நாள் காலையில அவங்க அப்பா வேலையா கீர்த்தியை அவங்க அம்மா 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு சர்ச்சுக்கு போறாரு. சர்ச்சில் போயிட்டு ஃபாதர்கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாரு. அங்க இருக்கிற ஒரு ஃபாதர் இவங்களோட வீட்டுக்கும் வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த வீட்டில் ஹோலி வாட்டர்லாம் தெளித்து விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் இந்த வீட்டை விட்டே காலி பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த இடத்துல தப்பான ஒரு விஷயம் இருக்குது, தயவு செஞ்சு இந்த வீட்டில் இருக்காதீங்க, இதுக்கு மேலே இருந்தீங்கன்னா உங்களோட பொண்ணோட உயிரை காப்பாற்ற முடியாது, பொண்ணோட உயிர் தான் அடுத்த பழி இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். அவர் சொன்ன மாதிரியே இந்த ஏரியாவில் அடுத்தடுத்து ஒவ்வொரு சாவாக விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு சாவாக விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. இது இவங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த போலீஸ் ஒருத்தர் வந்து சொன்னார் இல்லையா இதுக்கு முன்னாடி, என்னடா இது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மட்டும் வரிசையாக சாவு விழுந்துக்கிட்டே இருக்குது, இதெல்லாம் பிளான் பண்ணி நடக்கிற மர்டரா இல்லை உண்மையாகவே எதனா ஒரு அமானுஷம் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த ஃபாதருமே அதே வார்த்தையை சொல்லும் போது இவங்களால இதுக்கு மேலே காலதாமதம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டை காலி பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கும் போயிடுறாங்க. இப்போ ஓனர்கிட்ட போய் இந்த விஷயத்த கீர்த்தியோட அப்பா ஷேர் பண்ணுறாரு. சார், இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, இது எங்களோட ஃபாதர் ஒருத்தர் சொன்னார், என் பொண்ணுக்கு ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கு, அதனால் ஒரு பூஜையோ எதனா ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நானும் எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு இப்போன்னு கிடையாது, நீங்களாம் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியிலேருந்தே இது கண்டினியூ ஆகிக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் இதெல்லாம் அவங்கவுங்க அஜாக்கிரதையாலையும் அவங்கவுங்க லைஃப் ஸ்டைலாலையும் அவங்கவுங்களுக்கு நடக்கிறத இந்த இடத்தோட கம்பேர் பண்ணிக்கிறாங்க, இது எல்லாமே அந்த வெளியே இருக்கிறான் பார்த்தீங்களா அவனோட வேலை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். என்ன விஷயம்னா, எல்லாத்தையும் விசாரித்ததுக்கு அப்புறமா தான் கீர்த்தியோட அப்பாக்கே ஒரு விஷயம் புரியுது. வெளியே இருக்கிற ஒரு கிரேப் தோட்டம், அந்த கிரேப் தோட்டத்தை தாண்டி தான் இவங்களோட இடத்துக்கு போகணும் இல்லையா, இந்த பில்டிங்ஸுக்கு இருக்கிற இடத்துக்கு. இந்த பில்டிங் இருக்கிற இடமுமே அந்த கிரேப்ஸ் தோட்டம் வச்சிருக்கிறான் இல்லையா அந்த ஆளோட தானா, அந்த ஓனரோட தான் இந்த இடமுமா. இதை கேட்டு சண்டை போட போகும்போது இவங்களோட ஓனர் இருக்கார் இல்லையா அந்த இடத்தோட ஓனரு, இதுக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் என்கிட்ட இருக்குது, பக்காவாக நான் வந்து பட்டா போட்டு எல்லாமே இருக்குது என்கிட்ட டாக்குமெண்ட் எல்லாமே, அதுக்குண்டான எவிடன்ஸை நான் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறேன், நீ அங்கே வந்து பார்த்துக்கன்னு சொல்லிட்டாராங்க. ஆக்சுவலாக இவர் மேலேயும் தப்பு கிடையாதான், இவர் காசு கொடுத்து கரெக்டான முறையில் தான் வாங்கியிருக்கிறார் இடத்த. ஆனால் அந்த இடத்தோட ஓனர் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த கிரேப்ஸ் தோட்டம் வச்சிருக்கிறவன், அவன் இந்த இடத்த எப்படியாச்சும் இவர்கிட்ட இருந்து வாங்கிடணும்னு சொல்லிட்டு பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கிறானாங்க. இந்த பில்டிங்லாம் இங்கே வரதுக்கு முன்னாடியே அடியில் எத்தனையோ அடி ஆழத்தில் என்னென்னமோ இந்த பிளாக் மேஜிக்லாம் பண்ணி அந்த விஷயங்களெல்லாம் மறைச்சி வச்சிருக்கிறானா, உள்ளே புதைச்சி வச்சிருக்கிறானா. ஸோ அடுத்தடுத்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இந்த பில்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு எதனா ஒரு அமானுஷம் நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்குது. இதையுமே அவங்க அப்பா வெளியே ஒருத்தர் மூலயமா தான் தெரிஞ்சுக்கிறாரு. இப்போது இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிச்சுங்க. கீர்த்திங்கிறது அவங்களோட ஒரிஜினல் நேம் கிடையாது. இதில் சொல்லப்பட்டது எல்லாமே புனைப்பெயர்கள் தான். அவங்களோட இடத்தையும் அவங்களோட நேமையும் மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால பிரைவசி கருதி நான் சொல்லலை. ஸோ இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்கு, என்னோட அப்பார்ட்மெண்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு பிளாக் மேஜிக்னால ஒரு விஷயம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் ஃபேஸ்புக் ஐடிஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணவங்க, அதாவது நிறைய ஸ்டோரிலாம் அனுப்பியிருந்தீங்களா, நிறைய பேரோட ஸ்டோரி நான் இன்னும் சொல்லலைன்னு நினைக்கிறேன்.
நான் ஆக்சுவலாக ஆர்டர் பை ஆர்டராக நான் வந்துக்கிட்டு தான் இருக்கிறேங்க. சில இதெல்லாம் வந்துட்டு நான் ரிப்ளை பண்ணுறதுனால டெலிட்டும் பண்ண முடியாதனால மொத்தமாக எனக்கு சேர்ந்து இருக்குது. ஸோ ரிமைண்டர்னு சொல்லிட்டு போடுங்க. ரிமைண்டர்னு எல்லாருமே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக வராது. உங்களுக்கு எப்போ ரிப்ளை வருதோ அன்னைக்கு ஈவினிங் உங்களோட ஸ்டோரி நம்ம சேனலில் வருதுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இதுதான் நமக்குள்ளே இருக்கிற ஒரு டீலிங் கோஸ்டேஸ். இப்போது மறுபடியும் யார் யாரோட ஸ்டோரிலாம் நான் சொல்லலையோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் ரிமைண்டர்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து உங்களோட ஸ்டோரிஸ் சொல்லப்படும். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளூபர்ஸ் கிடையாதுங்க. நிறைய கமெண்ட்ஸை பற்றி சில விஷயங்கள்லாம் பேசலான்னு தோணுச்சு. ஹாப்பி பர்த்டே லாவண்யா. அவங்களுக்கு பர்த்டே நேற்று தான் பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம வீடியோ வந்ததுக்கப்புறம் அவங்க போட்டதுனால இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லியாச்சு. ஹாய் கபி பாப்பா. KABI கபி தானே, காபியா? கபி பாப்பா. ஹாய் கபி பாப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அவங்களுக்கு நம்ம அர்ஜுன் பாப்பா இருக்கார் இல்லையா, அவரோட ஏஜ் தான் ஆகுதான். ஒவ்வொரு தடவையும் நானும் மெசேஜில் சொல்லிக்கிட்டே இருக்கிறேனே உங்ககிட்ட, அதாவது கமெண்ட்ஸில் சொல்லிக்கிட்டே இருக்கிறேனே, பாப்பா உங்களோட வீடியோவை விரும்பி பார்ப்பாங்க. 4 வயசு தான் ஆக போகுது தான் அந்த பாப்பாவுக்கு. ஆனால் நம்மளோட சேனலை விரும்பி பார்ப்பாங்களாம். போட்டாலே உட்காந்துருவாங்களாம். அந்த டெண்டு சவுண்டு கேட்டாலே உட்காந்துருவாங்களாம். அவங்களுக்கு ஒரு ஹாய் மட்டும் சொல்ல சொன்னாங்க. அவங்களுக்கு புரியுமா, நான் பேசுகிறது எல்லாமே புரியுமா, சிரிப்பாங்களாம். ஸோ ஹாய் கபி பாப்பா, நல்லா சாப்பிட்டு நல்லா படுத்துங்கடி செல்லக்குட்டி, சரியா? அடுத்த கமெண்ட்டில் பார்க்க போகிறது வன்முறைகள். ஆமாம், வன்முறைகள், விதண்டவாதங்கள். என்னென்னா ஹாப்பி மீ BMRன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை நான் இதே பண்ணியிருப்பேன், பின் பண்ணியிருப்பேன் போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒய் யூ ஆல்வேஸ் மென்ஷனிங் இன் ஆல் ஸ்டோரி தட் நோ டெம்பிள் டிட் நாட் சேவ் எனி ஒன், ஒன்லி தர்கா க்யூர்டு வெரி பேட். வாட் யூ ரியலி வாண்ட் டு மீன், சே ஓப்பன்லி அப்படிங்கிறாங்க. அதாவது எப்படின்னா, ஏன் உங்களோட கதைகளில் எல்லா கதைகள்லையுமே தர்காவுக்கு போனால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது, ஏன் ஒரு கோயில்களுக்கெல்லாம் போனால் அவங்களுக்கு சொல்யூஷனே கிடைக்காதா, என்ன தான் சொல்ல வர நீ, ஓப்பனாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொண்ணா பையனான்னு தெரில, நான் என்னத்தை சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 250 ஸ்டோரி போட்டிருக்கிறோம் இல்லையா? ஏன்பா, நான் அப்படிலாம் இந்த இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் சொல்கிறது கிடையாதுங்க. அவங்க சொல்கிறது தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நான் தர்காவுக்கு போயிருக்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் எனக்கு சொல்லி ஸ்டோரி அனுப்புகிறாரு. அவங்க சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னால் அவர் என்ன நினைப்பாரு, ஆக்சுவலாக எனக்கு ஸ்டோரி அனுப்புகிறவரே ஒரு ஹிந்து, அவர் தர்காவுக்கு போயிருக்கேன்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு நான் இங்கே சர்ச்சுக்கு தான் போயிருக்கிறாங்க, இல்லை கருப்புசாமி கிட்ட தான் போயிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானே அதெல்லாம் ஒன்று சொன்னால் அவர் என்ன நினைப்பாரு, இல்லை எனக்கு ஒன்று புரியலைங்க, எனக்கு பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்க என்ன என்கிட்ட சொல்கிறாங்களோ அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். சில விஷயங்களை நான் என்னோட நரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளே பண்ணி உங்ககிட்ட மாற்றி சொல்லுவேன், அவ்வளவுதான். அப்படின்னா தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஸ்டோரி சூப்பர்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்குண்டான வேலையை மட்டும்தான் நான் பார்ப்பேன் அந்த கதையில். ஆனால் இது என்னோட வேலை கிடையாது. தர்காவுக்கு போனால் மட்டும்தான் க்யூர் ஆகும், சர்ச்சுக்கு போனால் க்யூர் ஆகாது, வெளியே கோயிலுக்கு போனால் க்யூர் ஆகாது. நம்மளோட கதைகளில் 250 கதைகளில், இதுக்கு முன்னாடி சொன்ன 250 கதைகள்லையுமே எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய கோவில்களை மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், கருப்புசாமியை சொல்லியிருக்கிறேன். நான் அவங்க சொன்ன அந்த சுடலமாட சாமி, எல்லா விதமான சாமி, அம்மன் கூட ஒரு இதில் வந்திருப்பாங்க இல்லையா, அம்மன் 2-3 ஸ்டோரியில் அம்மன் நேர்லேயே வந்திருக்கிறாங்க, பார்த்துருக்காங்கங்கிறதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இது எப்படி இருக்குதுன்னா, தேவையில்லாமல் பேசுகிற மாதிரி இருக்குது. உனக்கு வார்னிங் கொடுக்குறேன், பார்த்துக்க, பேசாமல் போயிரு. நான் உன்னை ஹைடு பண்ணிட்டேன், இதோட சேனல்லேருந்து அந்த பீஸை ஹைடு பண்ணி அனுப்பிடுவேன் இந்த ஸ்டோரி வந்ததுக்கப்புறமா. ஏன்னா இது ஒரு மாதிரி பிடிக்கல எனக்கு, தற்குறித்தனமாக இருக்குது. ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தேன், இருந்தாலும் என் மனசு கேட்கல, அந்த ஆன்சர் பண்ணேன். இன்னொருத்தர் ஆக்சுவலாக அவருக்கு நான் நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபயர் போட்டிருந்தேன். இந்த மனுஷன் கரெக்டாக ஒரு கேள்வி கேட்டாப்புல. என்னென்னா, இவர் பேர் இஷ்வான் நசார் அப்படிங்கிறவர். ஃபுல் ஸ்டோரி கேட்டேன், பட் சந்தேகம் நிறையா இருக்குது. லக்ஷ்மி மேரிட் பண்ணினது அவங்க அத்தை பையனை தானே, அப்போது கிருஷ்ணா அம்மா லக்ஷ்மி அப்பாவுடைய சிஸ்டர் தானே, தான் அண்ணா தென்னை தான் போட்டிருக்கா. அப்படி தென் அண்ணா ஃபேமிலியில் ஒருத்தருக்கு அப்படி பண்ண முடியுமா? ஐ மீன்
கொடுமை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கா. அப்படி போன கதையில் நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, லக்ஷ்மி பிரியதர்ஷினி 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. அவங்களோட சொந்தக்காரங்கள்லே, அதாவது சின்ன வயசுலேயே அவங்களோட அத்தை பையனுக்கு தான் சொல்லிட்டு இவங்க வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது வாக்கு கொடுத்து தான் வச்சிருக்கிறாங்க 2 குடும்பமுமே. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களோட சொந்த அண்ணனா தானே இருக்கும். அதை நான் மென்ஷன் பண்ணலையே. சொந்த அண்ணன் நான் சொல்லியிருக்கிறேன் நான் அந்த ஸ்டோரியில் இல்லைல்ல. அப்புறம் ஏன் அந்த கொஸ்டின் வருதுன்னு எனக்கு தெரிலங்க. ஏன்னா சொன்னவரே என்கிட்ட மொட்டையாக தான் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த கொஸ்டினை நான் அவங்கக்கிட்ட ரைஸ் பண்ணுறேன். ஏங்க இந்த மாதிரி ஒரு, ஏன்னா இப்போ அவங்களும் இதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் வரும். அதை நான் அடுத்த ஸ்டோரியில் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? அவங்க அதை மென்ஷன் பண்ணாங்கன்னா நம்ம கேட்கலாம். என்னோட சொந்த தங்கச்சி பையனுக்கு தான் வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு அவங்களும் சொல்லலை. தன்னோட சொந்த தங்கச்சி பையனுக்கு தான் அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு நானும் சொல்லலை. இன்னொன்று, இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளேயே இப்படிலாம் பண்ணுவாங்களா, சொந்த தங்கச்சி சொந்த அண்ணனுக்கே வந்து பண்ணுவாங்களான்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இல்லையா? அப்படி எத்தனை பேருக்கு சொந்த அண்ணன் சொந்த தங்கச்சியே இந்த மாதிரி கெடுதல் நினச்சிருக்கிறாங்கங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கமெண்ட்டை கேட்டார் இல்லையா இஷ்ஃபான் நசார், அவர் தெரிஞ்சுக்கட்டும். ஏன்னா இதை நான் சொல்லக்கூடாது, உங்களுக்கு அனுபவம் இருக்கும், அது எனக்கே தெரியும். எல்லா கமெண்ட்ஸையும் நான் பார்க்குறேன், அதுக்கு ரிப்ளையும் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களோட லைஃப்பில் இவர் கேட்ட கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிக்கோங்க கீழே. 2வதாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறார் அவர். ஸ்டார்ட்டில் சொன்னீங்க கிருஷ்ணா அண்ட் லக்ஷ்மி இவங்க தான் என்று பேசி வச்சு இருந்தாங்க சொன்னீங்க. எண்டிங்கில் அவங்க சிஸ்டர்ஸ் அவங்க அத்தை பொண்ணுக்கு தான் கிருஷ்ணாவை பேசி வச்சு இருக்காங்க என்று சொல்கிறீங்க. அப்போது ஏன் லக்ஷ்மிக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க? அப்போவே இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ண முடியும் தானே? ஸோ ஆக சிஸ்டருக்கு பிகாஸ் பிரியதர்ஷினிக்கு கூட நடக்க இருந்த மேரேஜை நிப்பாட்டின மாதிரி லாட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் ப்ரோ அப்படின்னு. அதாவது என்னென்னா, அவங்களோட அத்தை பையன் கிருஷ்ணா, லக்ஷ்மிக்கும் கிருஷ்ணாக்கும் சின்ன வயசுலேயே வந்து மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க வீட்டாளுங்க சேர்ந்து முடிவெடுத்தது தானே. அப்புறம் ஏன் வந்து கிருஷ்ணாவோட அக்காக்கள் 2 பேரும் தங்கச்சியும் அவங்க அம்மாவும் வந்து இவங்களை லக்ஷ்மியை வந்து வரக்கூடாது, அவங்க அத்தை பொண்ணுன்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டரை வந்து ஏன் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தம்பி, இது சொல்லி புரிய வைக்க முடியாது. அந்தந்த குடும்பத்தில் அந்தந்த சுச்சுவேஷனில் நடக்கும்போது தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கமெண்ட்டை பண்ண தம்பிக்கு இன்னும் கல்யாணம் ஆகிருக்காது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எல்லாமே புரிய வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஏன்னா இன்னாருக்கு இன்னார் தான் சொல்லிட்டு சின்ன வயசில் பேசி வச்சுப்பாங்க. அதன்படியே அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நடந்துப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா 0 தான். ஏன்னா கிருஷ்ணாவோட அப்பா அவங்க வந்து சின்ன வயசில் வாக்கு கொடுத்துருக்கலாம். அவங்களுக்குள்ள என்ன உறவுனே நமக்கு இன்னும் தெரியாது இல்லையா? வாக்கு கொடுத்துருக்கலாம் அவங்க லக்ஷ்மி அப்பாவுக்கு. ஆனால் அவங்க அம்மாக்கும் அக்காக்கள் 2 பேருக்கும், அவங்க கல்யாணம் ஆயிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அவங்க அக்காக்கள் 2 பேருக்கும் அவங்க வீட்டாளுக்கு சைடு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த மாப்பிள்ளைங்க சைட்லேருந்து எதனா ஒரு உறவு இருந்திருக்கலாம். அவங்களுக்கு சொத்து அதிகமாக இருந்திருக்கலாம். அந்த சொத்தை ஆட்டைய போடுறதுக்காக இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளானை போட்டிருக்கலாம். காசுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த எடுத்திருந்திருக்கலாம். இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுதான் அதுக்கான விடை. என்னப்பா இப்போ ஒன்று சுருக்கமாக சொல்லிக்கிறேங்க. இந்த பேய் கதை பார்க்க வரீங்க, இந்த சேனல் வந்து ஒரு ஹாரர் என்டர்டெயின்மெண்ட் சேனல். அதை முதல்ல உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. எதனா கேட்கணுமேன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறது, இதில் என்னடா கேள்வி கேட்கலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை பார்க்குறது, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரியும் உங்களுக்கு புரியாது, அதில் இருக்க த்ரில்லையும் நீங்கள் என்ஜாய் பண்ண மாட்டீங்க. எதனா சொல்லணுமேன்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வேணாம். இன்னொன்று, நிறைய ஆடு வந்துடுது, நிறைய ஆடாக போட்டுட்ருக்கீங்க, குறைங்கங்கிறீங்க. சத்தியத்துக்கேன்னு சொல்கிறேன், மறுபடியும் இதோட 24வது தடவை சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு 20-22 வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் போடுறது கிடையாதுங்க ஆடுங்கிறது, யூடியூப்பே ஜென்ரேட் பண்ணுறது. இப்போ என் பையனுக்கு நான் எதனா ஒரு விஷயத்தை காட்டணும்னா கூட யூடியூப்பில் 2 ஆடுக்கு நான் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் ஸ்கிப்பபிள் ஆடாக தான் போடுறான். எல்லா சேனலுக்குமே இதுதான் நிலமை. ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் போடுறது கிடையாது. அப்படி உங்களுக்கு ஆட் இல்லாமல் பார்க்கணுன்னா நான் என்ன பண்ணேன் தெரியுமா? என் பையனுக்கு என்னோட யூடியூப் சேனலில் போயிட்டு ப்ரீமியம் போட்டு வச்சுக்கிட்டேன். ப்ரீமியம் போட்டேன்னா இந்த மாதிரி ஆடு ஒன்று கூட வராது. ஆடே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஆடு இல்லாமல் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க யூடியூப்லேயே ப்ரீமியம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பாட்டுக்கு ஆட் இல்லாமல் ஃப்ரீயாக பார்த்துக்கிட்டு இருக்கலாங்க. அதுக்குன்னு நாங்கள் வந்து கமெண்ட்டே போடக்கூடாதா, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டுலாம் நினச்சிக்காதீங்க. நீங்கள் கமெண்ட் போடணும், கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்க்கணுங்கிறது தான் என்னோடய ஒரு மோட்டிவ். பட் தேவையில்லாத கமெண்ட்ஸை தவிர்க்கவுங்கிறது தான் என்னோடய ரெக்வஸ்ட். அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அண்டு இன்னொருத்தவர் ரொம்ப நாளாகவே நம்மளோட கோஸ்டீஸில் ஒருத்தவங்க நிறைய பேர் இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து என்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம கோஸ்டீஸில் ஒரு ஒரு 100, 150 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒருத்தர் வந்து இந்த ஹாலோவின் டே அன்னைக்கு எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தார். பாவம் அவருக்கு அவரோட ஃபோட்டோ கூட அந்த மாதிரி ஏஐயில் போடல. அவரோட ப்ரொஃபைலில் போய் நான் பார்த்தப்போ தெரிஞ்சுது. எனக்காக உட்காந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று பண்ணியிருக்கிறாரு. பட் அதில் அந்த ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் என்ன மாதிரி இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. பரவாயில்லண்ணா, நீங்கள் வந்து உங்களோட நம்ம கோஸ்டீஸ்க்கு நம்ம சேனலில் வந்து என்னோட பேர் போட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. ஸோ இந்த இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஃபோட்டோ அந்த பிரதர் தான் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஜெமினி ஆப் இருக்கு இல்லையா ஏஐயில், அந்த ஏஐயில் எனக்கு பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ பிரதர். ஸோ டாட்டா, பாய் பாய். எல்லாருமே உங்கள் வீட்டு பையன் மாதிரி என் மேலே வச்சுருக்கிற அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நாளுக்கு நாள் என்னை வந்து இன்னுமே ஊக்கப்படுத்துது அந்த விஷயம். ஏன்னா ஒரு பையனை வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்தேங்க. ஒரு 5th ஸ்டாண்டர்டோ 6th ஸ்டாண்டர்டோ தான் படிப்பார் அவர். அவர் பேர் வந்து கமலேஷாம். இந்த கமலேஷுங்கிற தம்பி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீவரில் தான் வந்திருந்தாப்புல. என்னை பார்த்ததும் ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த உட்காந்து அந்த சேரை விட்டுட்டு ஓடி வந்தாப்புல. அவங்க அம்மா பின்னாடியே ஒரு மாதிரி கண்கலங்கி போய் வந்தாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த பையனால் எந்திரிச்சு நடக்கக்கூட முடியலன்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு வந்துருக்குறாங்க. அந்த பையன் நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோவுக்கு பெரிய ஒரு ஃபேனாங்க. அவங்க அம்மாவுமே உட்காந்து பார்ப்பாங்களாம். இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் உங்களை நான் நேரில் பார்ப்பேன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும்? அதனால தான் இவ்வளோ காய்ச்சல்லையும் ஓடி வந்து உங்களை கட்டிப்பிடிச்சிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஒரு மனுஷனுக்கு? நான் எவ்வளவோ சேனலில், எவ்வளவோ மீடியாவில், எவ்வளவோ சீரியல் பண்ணியிருக்கிறேன். எவ்வளவோ படங்கள்லேயும் ஒரு சில படங்களில் நடித்தாச்சு. என்னென்னமோ பண்ணியாச்சுங்க. மிமிக்ரி பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அதுலலாம் இருக்கும்போது வராத ஒரு சந்தோஷம் இந்த ஷோ எனக்கு கொடுத்துருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஐ லவ் டெவில்ஸ் கிச்சன் ஷோ. ஐ லவ் யூ கோஸ்டீஸ். ரொம்ப நன்றி. டாட்டா, பாய் பாய்.